சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என் புருஷனை கொன்னவ அந்த சரஸ்வதி. அவ அப்பாவை கொன்னவ அவதானு தெரியாம அவ கால்ல போய் விழுந்து கிடக்குறானே ஏன் பொண்ணு. சங்கரி, ஏன் பொண்ணு நான் இப்படி ஒரு நிலைமையிலயா பார்க்கணும்? சங்கரி, வருத்தப்படாத. இப்பதானே உனக்கே உண்மை தெரியும். அறிவுக்கு எதுவுமே தெரியாதேம்மா. பாவம்மாவ அவ என்னதான் பண்ணுவா? அவ வாழ்க்கப்பட்டு போன இடத்துல அவ அக்கறையும் பாசத்தையும் காட்டி நல்ல பேரோட தானே வாழ்ந்துகிட்டு இருக்கா. அவ சம்பந்தியும் அவளை தான் பொண்ணு மாதிரி கவனிச்சுக்கிறாங்க. நீ சொல்ற மாதிரி சம்பந்தி அம்மா அப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பாங்கன்னு என்னால நம்பவே முடியல. சங்கரி, எதையுமே தீர விசாரிச்சாதான் உண்மை என்னன்னு தெரியும். அண்ணே, நான் தப்பு பண்ணல. ஏன் புருஷனை நான் கொலை பண்ணல. அத நீங்க நம்புறீங்களா இல்லையானே? ஓ, நான் நம்புறேன் சங்கரி. அதுல உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். அப்ப தயவு செஞ்சு இதையும் நம்புங்கண்ணே. அந்த சரஸ்வதி தான் கொலைகாரி. அவதான் அவ தம்பி எனக்கு கிடைக்க கூடாதுங்கிற ஆத்திரத்துல நாராயணமூர்த்தியை வச்சு ஏன் புருஷனை கொலை பண்ணிட்டா. சொந்த தம்பின்னு கூட பார்க்காம அப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டானே. அவளுக்கு எப்படி என்னால மன்னிக்க முடியும்? ஒரு பக்கம் பார்த்தா அவ என் புருஷனை கொண்ட மிகப்பெரிய எதிரி. இன்னொரு பக்கம் பார்த்தா என் பொண்ணுக்கு மாமியாரு. ஏன் பொண்ணு என்னடானா இதெல்லாம் தெரியாம அவன் மேல உயிரே வச்சிருக்கா. இதெல்லாம் என்னன்னே கொடுமை. நான் போட்ட விதை என் எதிரியோட தோட்டத்துல விளைஞ்சு வேர் விட்டு தழைச்சு நிக்குதுன்னு அதை எப்படின்னு நானே வெட்டி எடுக்க முடியும்? எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரே குழப்பமா இருக்குன்னு. சங்கரி, கொஞ்சம் பொறுமையா இரு. கூடிய சீக்கிரத்துல எல்லாமே நல்லதா நடக்கும். நம்பிக்கையோடு இரு. கோயில் பக்கமே வராம இருந்த என்னையவே இப்பெல்லாம் கோவிலுக்கு வர வச்சுட்டியம்மா. எனக்கு இனிமே யாருமே இல்லைன்னு இருந்தேன். இப்போ குடும்பம் உறவுன்னு எல்லாமே வந்துருச்சு. எனக்காக ஒரு அன்பா ஒரு அழகான பொண்ணு இருக்கா. ஆனா அவதான் என் பொண்ணுன்னு தெரிஞ்சும் அவகிட்ட இப்ப வரைக்கும் நான் சொல்ல முடியாம தவிக்கிறேன். எதுக்காக எனக்கு இப்படி ஒரு நிலைமையை கொடுத்துட்ட கடவுளே? மனசு நிறைய பாசம் பொங்கி வழிஞ்சோம். அதை இப்ப வரைக்கும் என் பொண்ணு கிட்ட காட்ட முடியாம தவிக்கிற. கண் குளிர என் குழந்தைய நேருக்கு நேரா பார்த்தோம் அவளை அள்ளி அணைச்சுக்க முடியாம தவிக்கிற. இது போதும் கடவுளேங்கிற அளவுக்கு ஒரு அழகான உறவு கொடுத்துட்டு என்னை இன்னும் அனாதை மாதிரியே பிரிச்சு வச்சிருக்கியே. இது உனக்கே நியாயமா இருக்கா? அம்மா, இந்த கொடுமையான வேதனை எப்பமா தீரும்? நான் எப்போ என் மகளோட சேருவேன்? என் பொண்ணு எப்போ என்ன வாய் நிறைய அம்மான்னு கூப்பிடுவா? சொல்லுமா. இது எல்லாத்தையும் நீதானே நிறைவேற்றி வைக்கணும். நிறைவேற்றி வைப்பியா தாயே? வாங்கம்மா. யாரு பேருக்கு அர்ச்சனா? அருவேங்கிற பேருக்கு. ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. பெத்த பொண்ணோட ராசி நட்சத்திரம் கூட தெரியாத பாவியானா? பரவாயில்லம்மா,
அருவி பேருக்கு அர்ச்சனை பண்றேன். கண்டிப்பா அதுக்கான பலன் அவங்கள போய் சேரும். கவலைப்படாதீங்க.